ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோட வந்திருக்கோன்னா காஞ்சிபுரம் இட்லி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசி நொய் அதை எடுத்துட்டு உப்பு போட்டு வெந்நீரில் போட்டு நல்லா 8 ஹவர் ஊற வச்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகு, உங்கள் கிட்ட முழு மிளகு இருந்தால் அதை போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகு பொடி போட்டு 8 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, நீங்கள் எந்த டம்ளரால் அரிசி நொய் எடுத்தீங்களோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு, அதை வந்துட்டு நாங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கணும். இப்போது இது எப்படி வருது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஊற வச்சுருந்த அரிசி நொய்யும் உளுத்தம் பருப்பையும் நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உளுத்தம் பருப்பு கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டோம். 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ் தயிர், அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய், 4-5 ஸ்பூன் நெய் போட்டு கருவேப்பிலை சுக்கு தாளிச்சிட்டு வச்சுருக்கோம். இப்போ இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் இது எப்படி வருது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு காஞ்சிபுரம் இட்லி இப்படி தான் வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் மிளகா பொடியும் தக்காளி கொச்சும் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தொட்டுட்டு சாப்பிடலாம். இந்த டிஷ் ட்ராவல் டைம் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊற இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.